காலத்தில் நடப்பதாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை மட்டுமே, யாரையும் புண்படுத்தும் நோக்கில் எழுதப்படவில்லை. சம்போ மகாதேவா, தேவா, சமூக நலன் கருதி ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். என்ன நாகரே, இன்று என்ன கலக்கம் செய்ய போகிறீர்? மறுபடியும் கனி கொண்டு வந்தீர்களா? இது கனி இல்லை, கணினி. இதை வைத்துக்கொண்டு கைலாயத்திலிருந்து கொண்டே பூலோகத்தில் நடப்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்படியா? அருமை அருமை. தேவி, இது நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு வேண்டாம். சீரியல் பார்ப்பதற்கு ஏற்கனவே எனக்கு டேப் உள்ளது. இதை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். டேட்டா செக்யூரிட்டி காரணமாக இதை ஒருவர் தான் பயன்படுத்த முடியும். அப்படியா? அப்போ ஒரு போட்டி வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை பரிசாக கொடுக்கலாம். இரு பிள்ளைகளையும் கூப்பிடுவோம். விநாயகா, முருகா, எங்கிருந்தாலும் உடனே வாருங்கள் இங்கே. அம்மே, அப்பனே, என்ன விஷயம்? எதுக்கு எங்களை வீடியோ கேம் விளையாடும் போது அழைத்தீர்கள்? பிள்ளைகளே, நாரதர் ஒரு அற்புதமான கருவியான கணினியை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்குள் ஒரு போட்டியை வைத்து யார் வெல்கிறீர்களோ அவங்களுக்கு அந்த பரிசு அளிக்கப்படும். என்ன போட்டி அது? முதலில் உலகை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பரிசு. சரி, இந்த மயில் வேற எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி போயிட்டு வருவோம். நாரதரே, இந்த காலத்தில் உலகம் எங்கு அடங்கி உள்ளது? உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்லே இந்த உலகம் நிறைய பேருக்கு அடங்கி இருக்குது. அப்படி என்றால் நான் இதையே சுற்றி வருகிறேன். விநாயகா, இந்த லேப்டாப்பை வைத்து கொண்டு உலகிற்கு இன்னும் அருள் செய்ய வேண்டும். அம்மா, இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தான் அந்த லேப்டாப் வேண்டும். எனக்கு இந்த லேப்டாப் கிடைக்காத காரணத்தால் நான் இங்கிருந்து செல்கிறேன். முருகா, செல்லாதே. முருகா, ஞான பண்டிதா, எங்கு செல்கிறாயே? வாங்க அவையாரே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, கேஃபே இல்லைனா ஸ்டார்பக்ஸ் போய் காஃபி குடிச்சிட்டே பேசுவோம். சரி, எனக்கும் நடந்து களைப்பாக இருக்கிறது. வா போவோம். அவையே, உங்களுக்கு சுட்ட காப்பி வேண்டுமா இல்லை சுடாத காப்பி வேண்டுமா? அது என்னப்பா சுடாத காப்பி? கோல்ட் காப்பியை தான் நான் அப்படி சொன்னேன். நான் சுட்ட காப்பியே குடிக்கிறேன். நீ ஏன் கோபமாக இருக்கிறாய்? இந்த தடவையும் அண்ணனுக்கே பரிசு, அதாவது லேப்டாப்பை கொடுத்து விட்டார்கள். இதற்கா கோபம்? இந்த காப்பி ஆறுவது போல் ஆறுவது சினம். இந்த லேப்டாப் இல்லைன்னா என்ன? பிளாக் ஃப்ரைடே டேல இன்னும் நல்ல மாடலில் லேப்டாப்கள் கிடைக்கும். அதை வாங்கிக்கொள். அப்படியா சொல்கிறீர்கள்? சரிதான், நான் வெளிநாடு சென்று வாங்கிக் கொள்கிறேன். வெளிநாடு செல்வது அவ்வளோ சுலபம் இல்லை ஐயனே. உமக்கோ 6 முகம். பாஸ்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ தான் ஒட்ட முடியும். 12 கைகள். பயோமெட்ரிக்ஸ் முடிக்க நேரமாகும். சரி அவையே, நான் வீட்டிற்கே செல்கிறேன். விடைபெறும் முன் ஏதாவது வர வேண்டும் என்றால் கேளுங்கள். பெருசா ஒன்றும் வேண்டாம். நான் நியூ ஜெர்சியில் ஒரு பள்ளி விழாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும். இந்த அதியமான் வேற என்கிட்ட ஒரு நெல்லிக்கனியை தள்ளிவிட்டாரு. கஸ்டம்ஸ்ல மாட்டாம போகணும். சரி, அப்படியே ஆகட்டும். நான் போய் எனது தந்தையின் திருவிளையாடல் ஃபிளாஷ்பேக் வீடியோவை பார்க்க போகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. மன்னனுக்கு இருக்கும் சந்தேகத்தை தீர்த்த வாய்ப்பவர்களுக்கு $1000 பரிசு. என்னது, $1000 பரிசா? பாக்கெட் மணியில கூட இவ்வளவு அமௌண்ட் பார்த்ததில்லையே. ஏன்பா, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அது எனக்கு தெரிந்தால் நானே போய் பரிசு வாங்கியிருப்பேனே. அதுவும் சரிதான். ஸ்கூல் காலத்திலேயே சொந்தமா எழுதி பழகிருக்கணும். 5இல் வரையாதது இப்போ எங்கே வரைய போறது? சொக்கா சொக்கா, எனக்கு இல்லப்பா பரிசு. என்ன கூப்பிடுறாயா? நீங்கள் யார் சாமி? நான் எந்த தலைமை கொடுத்தாலும் அதுக்கு வாதாடி பேசுபவன். ஓஹோ, நீயா நானாவில் அடிக்கடி வைக்கிறோ? நான் அவர் இல்லை. வீணம் என்ற என்னை சொதித்தாத பாவங்களின் கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? ஐயா, எனக்கு கேள்வி கேட்டுதான் பழக்கம். நானே கேட்கிறேன்.
பிரிக்க முடியாதது? நானும் ஃபோனும். பிரிக்க கூடாதது? லேப்டாப்பும் வைஃபையும். சேர்ந்தே இருப்பது? இன்ஸ்டாகிராமும். சொல்லக்கூடாதது? ஸ்மார்ட் போன் கூகுள் ரகசியம். சொல்லக்கூடியது? வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ். பார்க்க கூடாதது? யூடியூப் ஷார்ட்ஸ். பார்த்து ரசிப்பது? இன்றைய நிகழ்ச்சிகள். பாட்டுக்கு? எஸ்பிபி. டான்ஸுக்கு? பிரபுதேவா. பேச்சுக்கு? சால்மன் பாப்பையா. ஆப்புக்கு? ஸ்மார்ட் போன். ரீல்ஸுக்கு? இன்ஸ்டாகிராம். ஷார்ட்ஸுக்கு? யூடியூப். ஆசைக்கு? அமேசான். அறிவுக்கு? அலெக்சா. ஆஹா ஆஹா, என்ன அற்புதமான பதில்கள். மன்னனின் சந்தேகத்தை தீர்க்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். மன்னரின் சந்திகை என்ன? நன்றாக கேள்வி. மொபைல் போன்கள் இன்றைய தலைமுறைக்கு நன்மை செய்கிறதா அல்லது தீங்கு செய்கிறதா? அப்படியா? இந்த ஃபைல் உங்களுக்கு ஆட் பண்றேன். இது மன்னரின் காமிக்கிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, நாளைக்கு சொல்கிறேன். வணக்கம் புலவர்களே, உங்கள் கான்ஃபரன்ஸை டிஸ்டர்ப் செய்ததுக்கு மன்னிக்கவும். யார்ப்பா நீ? என் பேர் பரணர். கான்ஃபரன்ஸ்லாம் இல்லைப்பா, சும்மா லஞ்ச் டைமில் அரட்டி வச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு டேட்டா பேஸ் அட்மின். டைம் டிராவல் செய்து இங்கே வந்துள்ளேன். சங்க இலக்கியங்கள் காலத்தால் அழியாமல் போக உங்கள் படைப்புகளை டேட்டா என்ட்ரி செய்ய வந்துள்ளேன். கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சா என்றுமாவே நிலைத்திருக்கும். ஐயா, நீங்கள்? என் பேர் வள்ளுவர். திருவள்ளுவர் என்றும் கூறுவார்கள். வள்ளுவரா நீங்கள்? உங்களுக்கு பெரிய சிலை வைத்துள்ளார்கள். நீங்க பயங்கர பாப்புலர் இப்போ. சரி, நீ ஏதோ கம்ப்யூட்டர்னு சொன்னாயே, அப்போ என் குரல்களை இந்த ஒலைச்சுடையில் எழுத வேண்டாமோ? நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தினம் ஒரு திருக்குறள்னு சேனல் ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, லைக்ஸ் காமெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்னு பிச்சுக்கிட்டு போகும். என்னமோ சொல்றப்பா. சரி கபிலரே, உங்க படைப்புகள் பத்தி இவர்கிட்ட சொல்லுங்க. என் பேர் கபிலர். குறிஞ்சி கபிலர் என்றும் அழைப்பார்கள். சங்க கால பாடலர், குறிஞ்சி பாட்டு, புறநானூறும் மற்றும் பல பாடல்களை எழுதியிருக்கிறேன். கபிலரே, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பற்றி சொல்லுங்க. அடிக்கடி அவரை பற்றி பேசுவீங்களே. ஆமாம், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாரி. ஆனா அவன் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். கேட்டா ஏதாவது செய்தியில பிஸியா இருக்கிறான். பரணரே, உங்கள் படைப்புகள் பற்றி இவரிடம் கூறுங்கள். என் பேர் பரணர். நானும் இந்த புலவர்களும் காலேஜ். நேரம் கிடைக்கப்ப அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை மற்றும் சில சங்க கால பாடல்களை எழுதியிருக்கிறேன். அருமை, இன்னும் கூறுங்கள். உங்கள் படைப்புகள் பற்றி டைப் பண்ணிட்டு இருக்கேன். என் படைப்பில் வரலாற்றை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அப்பப்போ நடக்கும் நிகழ்வுகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என் பாடல்களில் கொண்டு வருவேன். வரலாற்று தான் முக்கியம், தெரியுமா? சரி சரி, லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு. சீஃப் புலவர் நக்கீரரும் மன்னனும் வந்து விடுவார்கள். நீங்கள் கிளம்புங்கள். உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புகிறேன். பாண்டிய மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். அமைச்சரே, நேற்று டாபிக் குறித்து பரிசமனம் செய்துமே யாராவது வந்தாங்களா? இன்னும் இல்லை வண்ணா. இந்த அரண்மனையில் சங்க கால புலவர்கள் இருந்தும் ஏன் யாரும் ஒன்றும் கொண்டு வரவில்லை? மன்னா, நாங்கள் எல்லாம் நோபல் பரிசு போன்ற சர்வதேச போட்டிகளில் தான் பங்கு பெறுவோம். எப்போதும் உங்களுக்கு நக்கல் தான் நக்கிறதே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, இதோ உங்கள் சந்தேகத்தை தீர்க்க வந்துள்ளேன். இதை படியுங்கள். நீங்களே படியுங்கள். சரி, படிக்கிறேன். மொபைல் போன்கள் மூலம் கேடுதான் வரும். ரொம்ப நேரம் உபயோகித்து தூக்கம் கெடுகிறது, கண் கெட்டு போகிறது. சோசியல் மீடியாவில் அதிக நேரம் செலவு செய்கிறார்கள். மொபைல் போன் மூலம்
இங்கிருந்து வேறு நாட்டில் உள்ளவருடன் பேசலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், உலகத்தை வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். உங்கள் கருத்தில் பிழை உள்ளது. மொபைல் போன் ஒரு கருவி. அதை நாம் தான் அளவோடு சரிய முறையில் உபயோகிக்க வேண்டும். கொரோனா வந்த பொழுது எல்லாம் மொபைல், லேப்டாப் வைத்துதானே ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடிந்தது. வீட்டில் இருந்தபடியே வேண்டும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அதனால் நேரம்தான் மிச்சம். பிழை இருந்தால் அதற்கு தகுந்தபடி குறைந்து விட்டு கிஃப்ட் கார்டாவது கிடைக்குமா? என்னது? ஏன் கருத்து பிழையா? உங்களுக்கு எப்படி இங்கு நடந்திருந்தது? நான் எல்லாம் லைவ் டெலிகாஸ்டில் பார்த்து கொண்டிருந்தேன். நக்கீரரே, உங்க கருத்து தேவலோகத்துக்கும் பொருந்துமா? ஆமாம், இது தேவலோகத்து குழந்தைகளுக்கும் பொருந்தும். நக்கீரா, லேப்டாப்பை திறப்பினும் குற்றம் குற்றமே. சாட் ஜிபிடியை ஓபன் செய்தாலும் குற்றம் குற்றமே.